ஓம் சாந்தி. ஞானம் நிறைந்த ஆத்மானா பாவனிக்கா அவர்களுடைய அடையாளம் என்ன சொன்னார்? ஞானம் நிறைந்தவர்கள் என்றாலே அனைத்து விதமான ரகசியங்கள் புரிந்து கொண்டவர்கள். எப்போ எல்லா விதமான ரகசியங்கள், ஆத்மாவை பற்றி, பரமாத்மாவை பற்றி, உலக நாடகத்தை பற்றி, கர்மத்தினை பற்றி அனைத்து ரகசியங்கள் புரிந்து கொண்டவர்கள் யார் மீது அவங்க வெறுப்பு காட்ட மாட்டாங்க. அவங்க எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் அவர்கள் மீதும் அவங்க சுப பாவனைங்கிறது வைப்பாங்க, வெறுப்புங்கிறத அடைய மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்க கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு பாபா மகா வாக்கியத்துல நாம் அனைவருக்கும் சுகத்தை கொடுக்க வேண்டும், நம்முடைய அதிர்ஷ்டத்தை உயர்வாக ஆக்க பாபாட்ட வந்திருக்கோம். பட் நாம் அதிர்ஷ்டமான ஆத்மாக்கள் தான் பாபாட்ட வர முடியும். ஆகவே நம்ம வரும்போதே அதிர்ஷ்டத்தோடு தான் வந்திருக்கோம். மேற்கொண்டு நம்முடைய அதிர்ஷ்டத்தை உயர்வானதாக ஆக்கிக் கொள்வதற்கு நம்ம பாபாவை நினைவு செய்யணும். எந்த அளவுக்கு நம்ம பாபாவை அதிகமாக நினைக்கின்றோமோ அந்த அளவுக்கு அநேக ஜென்மத்துக்கு நம்ம அதிர்ஷ்டம் நிறைந்த ஆத்மாக்களாக மாற முடியும். ஆகவே பாபா சொல்றது தக்தீர் ஜஹாக்கர் ஆயிகும். அதிர்ஷ்டத்தோடு தான் நம்ம வந்திருக்கோம். எப்படி ஒரு செல்வந்தர் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா என்ன சொல்றோம்? இந்த வீட்டுக்கு வாரிசு வந்துருச்சு, இந்த குழந்தை ரொம்ப அதிர்ஷ்டமான குழந்தைன்னு சொல்றோம். ஏன்னா அதிர்ஷ்டம் உள்ள காரணத்துல தான் அது செல்வந்தர் வீட்டில் போய் பிறந்திருக்கு. அதே போலதான் நம்ம பாபாக்கு குழந்தையாக பிறவி எடுத்திருக்கோம்னாவே நாம் எல்லாருமே அதிர்ஷ்டம் நிறைந்த ஆத்மாக்கள். ஆயினும் நம்முடைய அதிர்ஷ்டத்தை மீண்டும் அநேக ஜென்மங்களுக்கு உயர்வாக ஆக்கிக் கொள்ள பாபா சொல்லக்கூடிய ஸ்ரீமத் படி நடக்கணும், யோகா பண்ணணும், ஞானத்தை முழுமையாக தாரண பண்ணணும். அப்போ பல ஜென்மத்துக்கு உண்டான அதிர்ஷ்டத்தை நாம உருவாக்கி கொள்ள முடியும். மற்றவருடைய அதிர்ஷ்டத்தையும் நாம உருவாக்குவதற்கு பொறுப்பானவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு வாணியினுடைய தேதி 5/8/2021. मीठे बच्चे, பாபா ஆயா ஹை துமாரா தக்தீர் ஜஹானி. இனிமையான குழந்தைகளே, பாபா வந்திருக்கின்றார் உங்களுடைய அதிர்ஷ்டத்திற்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு. பாவன் பன்னே செஹி தக்தீர் ஜஹாங்கி. தூய்மையாக ஆகும்போதுதான் உங்களுடைய அதிர்ஷ்டம் விழிப்புணர்ச்சி அடையும். கேள்வி: जिन बच्चों की तकदीर जगी हुई है उनकी निशानी क्या होगा? எந்த குழந்தையினுடைய அதிர்ஷ்டம் என்பது சுடர்விட்டு பிரகாசிக்கின்றதோ அவர்களுடைய அடையாளம் என்ன? ஓ சுக் தேவதா ஹோகா. அவர்கள் சுகத்தை தரக்கூடிய தேவதைகளாக இருப்பார்கள். சாஸ்திரத்துல சுகதேவன் என்ற ஒரு ரிஷி இருந்தா, அவர் அனைவருக்கும் சுகம் கொடுத்தான்னு கதைகள்ல வர்ணிச்சிருக்காங்க. ஆனா பாவனமான ஆத்மாக்கள், அதிர்ஷ்டமான ஆத்மாக்கள் அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடிய தேவதையாக இருப்பாங்க. பேஹத் கி பாப் சே சுக் கா வர்ஷா லேக்கர் சப்கோ சுக் தி. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து சுகத்தின் ஆஸ்தியை பெற்று அனைவருக்கும் சுகத்தை கொடுப்பார்கள். ஏன்னா பாபா சுகத்தின் கடலாக இருக்கார். அவர்கிட்ட இருந்து நாம அந்த சுகத்தின் ஆஸ்தி பெற்ற அனைவருக்கும் சுகத்தை கொடுக்க வேண்டும். கவி கிசிக்கோ துக் நகி தே சக்தி. அவர்கள் ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கத்தை கொடுக்க மாட்டார்கள். வஹே வியாஸ் கி பச்சே சச்சே சச்சே சுக்தேவ். அவர்கள்தான் வியாசருடைய குழந்தை, உண்மையும் உண்மையான சுகதேவன். वह 5 विकार का संन्यास कर सच्चे सच्चे राजयोगी राजऋषि कहलाர். அவர்கள் 5 விகாரங்களை சந்நியாசம் செய்து உண்மையிலும் உண்மையான ராஜயோகி ராஜரிஷி என்று கூறப்படுகின்றது. உன்கி அவஸ்தா ஏக்ரஸ் ரத்திகி. அவங்களுடைய மனநிலை எப்பொழுதும் சீராக இருக்கும். உங்கே கிசிபி பாத்மே ரோனா நகி ஆசத்தா. அவர்கள் எந்த விஷயத்திலும் அழ மாட்டார்கள். உன்கேலியே கத்தேகி மோகஜித். அவர்களை மோகத்தை வென்றவர்கள் என்றும் கூறப்படுகின்றது. பாடல்:
தக்தீர் ஜஹாகர் ஆயிஹும், அதிர்ஷ்டத்துடன் நான் வந்துள்ளேன். ओम शांति। गीत का एक लाइन सुनकर के मीठे मीठे बच्चों के रोमांच खड़े हो जाते. இனிமையிலும் இனிமையான இந்த பாடலின் ஒரு அடியை கேட்டு குழந்தைகள் ஒவ்வொரு ரோமான்ஸ், ஒவ்வொரு உடல்ல இருக்கக்கூடிய மயிரும் அப்படியே மகிழ்ச்சியில பொங்கி எழ வேண்டும் சொல்றார். ஏன்னா நம்ம எவ்வளவு பெரிய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை அடைகிறோம். அப்ப நாம் அதிர்ஷ்டத்தோட வந்திருக்கோம். அநேக பிறவிக்கு நான் அதிர்ஷ்டத்தை பெறுகின்றேன் என்று நாம் இந்த பாட்டினுடைய பொருளை அறிஞ்சுக்கும் போது நம்முடைய உள்ளம் பூரிப்படையும். है तो कामन गीत परंतु इनका सार और कोई नहीं चल. இது ஒரு பொதுவான பாடல் தான். ஆனா இந்த பாடலுடைய உட்கருத்தை வேறு எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. பாக்கி ஆக்கர் ஹர் கீத் சாஸ்திரக்கார் சத். பாபா இந்த பொதுவான பாடல்களுடைய பொருளையும் சாஸ்திரங்களுடைய பொருளையும் புரிய வைக்கின்றார். மீட்டே மீட்டே பச்சே பி சாந்தே கலி மே சப்கி தக்தீர் சோயி ஹுயி ஹே. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் புரிந்து கொண்டீர்கள், கலியுகத்தில் அனைவருடைய அதிர்ஷ்டமும் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. சத்தியமே தக்தீர் ஜஹி ஹுயி ரத்தே. சத்தியத்துல அனைவருடைய அதிர்ஷ்டமும் சுடர்விட்டு பிரகாசிக்கும். सोई हुई तकदीर को झाने वाला और मत देने वाला अथवा तकदीर बनने वाला एक बात. உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை விழிப்புணர்ச்சி செய்ய வைப்பதும், நாம் அதிர்ஷ்டத்தை பெறுவதற்குண்டான வழியை கூறுவதும், நம்மை அதிர்ஷ்டசாலிகளாக ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு பாபா. வகி பை பச்சோங்கு தக்தீர் ஜஹாதா. அவர்தான் இப்பொழுது குழந்தையினுடைய அதிர்ஷ்டத்திற்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகின்றார். ஜெய்சே பச்சா பெய்தா ஹோத்தா அவர் தக்தீர் ஜக் ஜாத்தி ஹே. எவ்வாறு ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு ரொம்ப அதிர்ஷ்டசாலி குழந்தை என்று கூறுவார்கள். பச்சா ஜனம் அவருக்கு பத்தா சலா ஜாத்தே ஹம் வாரிஸ் ஹே. குழந்தை பிறந்த உடனே அனைவரும் என்ன சொல்வாங்க, இந்த வீட்டுக்கு வாரிஸ் வந்துருச்சு. ஹூபுகு எக் பேகத் கி பாத். அது ஒரு எல்லைக்குட்பட்ட செல்வந்தர்கள் வீட்டுல, வசதியான வீட்டுல, நல்ல குடும்பத்துல பிறந்தா எல்லாரும் அந்த மாதிரி சொல்வாங்க. அது எல்லைக்குட்பட்ட விஷயம். ஆனா நாம இப்ப எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கிட்ட வாரிஸ் குழந்தையா வந்திருக்கோம். பச்சி ஜாந்தி கலப் கலப் ஹமாரா தக்தீர் ஜகதி ஹே அவர் சோ ஜாதி ஹே. குழந்தைகள் நாம இப்ப தெரிஞ்சிட்டோம், ஒவ்வொரு கல்பமும் நம்முடைய அதிர்ஷ்டத்துக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுகின்றது. பின்னாடி துவாபரேகம் வரும்போது நம்முடைய அதிர்ஷ்டம் உறங்க ஆரம்பிச்சிருது. பாவன் பந்தி ஹே தோ தக்தீர் ஜக்தி ஹே. பாவனமாக ஆகின்றீர்கள் என்றால், அதாவது தூய்மையாக ஆகும்போது நம்முடைய அதிர்ஷ்டம் விழிப்புணர்ச்சி ஏற்படுகின்றது. பாவன் கிரகஸ்த ஆசிரம் கஹா ஜாத்தா ஹை. சத்தியுகத்தை பாவனமான கிரகஸ்த ஆசிரம் என்று சொல்லப்படுகின்றது. ஆஷ்ரம் அக்ஷர் பவித்ர ஹுத்தாகை. ஆஷ்ரம் என்ற வார்த்தை தூய்மையை குறிக்கின்றது. பவித்ர கிரகஸ்த ஆஷ்ரம், பவித்திரமான கிரகஸ்த ஆஷ்ரம் சொல்றோம். உன்கி அகைன்ஸ்ட் ஃபிர்ஹே அப்பவித்ர பத்தீத் தரம் ஆஷ்ரம் நஹி கை. அதற்கு நேர்மாறானது இது அப்பவித்திரமான பத்தீத்த தர்மம் என்று சொல்லப்படுகின்றது. அதனால ஆசிரமம் என்று சொல்ல மாட்டோம். இது பத்தீத்த தன்மையை ஆசிரமம் என்று சொல்ல முடியாது. கிரகஸ்த தர்மம் தோ சப்காஹி. கிரகஸ்த தர்மம் என்று அனைவருக்கும் இருக்கு. ஜான்வர் காபி ஹே. மிருகங்களுக்கு கூட இருக்கு. பச்சே தோ சப் பைதா கர்த். அனைவரும் குழந்தைய ஜென்மம் கொடுக்கிறாங்க. ஜான்வரோं को कहेंगे கிரகஸ்த தர்மே ஹே. மிருகங்களுக்கு கூட அதற்கென்று ஒரு கிரகஸ்த தர்மம் இருக்கின்றது. अब बच्चे चाहते हम स्वर्ग में पवित्र गृहस्थ आश्रम में थे. குழந்தைகள் நாம தெரிஞ்சிட்டோம், நாம சொர்க்கத்துல பவித்திரமான கிரகஸ்த ஆசிரமத்துல இருந்தோம். தேவி தேவதா தே. அப்போ நம்ம தேவி தேவதைகளாக இருந்தோம். உன்கி மகிமா பி காத்தே ஹே சர்வகுண சம்பன்ன தும் குத் பி காத்தே தே. அவர்களுடைய மகிமையே என்ன? சர்வகுண சம்பன்னம். நீங்க கூட அந்த மாதிரி மகிமை பாடி வந்தீர்கள். अभी समझते हो मनुष्य से सो देवता फिर से बन रही.
இப்ப நம்ம புரிந்து கொண்டோம், நாம் மீண்டும் மனிதர்களிலிருந்து தேவதையாக ஆகி கொண்டிருக்கின்றோம். தேவி தேவதாओं का धर्म है ना, தேவி தேவதைகளின் தர்மம் இருந்தது அல்லவா. फिर ब्रह्मा विष्णु शंकर को भी देवता थे. பிறகு பிரம்மா விஷ்ணு சங்கரையும் தேவதைகள் என்று கூறுகின்றார்கள். ब्रह्मा देवताय नमः, विष्णु देवताय नमः, शिव के लिए कहेंगे शिव परमात्माय नमः. तो फर्क हुआ ना, ब्रह्मा देवताय नमः, விஷ்ணு தேவதாய நமன்னு பாடுறாங்க. சிவனுக்கு சொல்லும் போது சிவ பரமாத்மாய நம. இப்போ தேவதைகளுக்கும் பரமாத்மாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. शिव और शंकर को तो एक कह नहीं सकते. சிவனையும் சங்கரையும் ஒருவர் என்று சொல்ல முடியாது. பத்தர் புத்தி தே அபாரஸ் புத்தி பன் ரஹே ஹோ. கல்லு புத்தியாக இருந்தீர்கள், இப்போ தங்க புத்தியாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். தேவகத்தாவும் को तो பத்தர் புத்தி नहीं கஹி. தேவதைகளை கல் புத்தி என்று சொல்ல முடியாது. फिर ड्रामा प्लान अनुसार रावण राज होने से उनको भी सीधी उतरनी है. நாடகத்தின் அனுசாரமாக ராவண ராஜ்யம் என்பது ஆரம்பமாகும் போது அவர்களோ இந்த பிறவி சக்கரம் என்ற ஏணிப்படியில கீழே இறங்கி வர்றாங்க. பாரஸ் புத்தி சே பத்தர் புத்தி பன்னாகி. தங்க புத்தியாக உள்ளவர்களே கல்லு புத்தியாக ஆகிவிடுகிறார்கள். சப்சே புத்திவான் பனைனமல ஏக் பாபே. அனைவரையும் மிகுந்த புத்திசாலியாக ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு பாபா. தும்கோ பாரஸ் புத்தி பனாதா. குழந்தைகளாக உங்களுடைய புத்தியை பாபா தங்க புத்தியாக ஆக்குகின்றார். தும் யஹா ஆத்தே ஹோ பாரஸ் புத்தி பன்னேகி. நீங்க இங்க வருவதே பாரஸ் புத்தியாக ஆகுவதற்காக. பாரஸ்நாத் கபி மந்திர்கள், சிவனுடைய கோவிலுக்கு பாரஸ்நாத் கோவில் கூட இருக்கு. வஹா மேலா லக்தாகி, அங்க திருவிழாக்கள் நடைபெறுகின்றது. பரந்து கிஸ்கோ பதா நஹி பாரஸ்நாத் கோன் ஹே. ஆனா யாருக்கும் பாரஸ்நாத் என்றால் என்ன, அதனுடைய விளக்கம் தெரியாது. பாரஸ்நாத்னா தங்க புத்தி. சங்கமயத்துல பாபா கல்லு புத்தியை தங்க புத்தியாக மாற்றக்கூடிய காரணத்தினால அவருக்கு பாரஸ்நாத் என்ற மகிமை இருக்கு. वास्तव में पारस बनने वाला तो एक बाप है. ஆக உண்மையில் நம் அனைவரையும் பாரசாக ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு பாபா. வகை புத்திவானோ கி புத்தி. அவர் புத்திவானுக்கெல்லாம் புத்திசாலியாக இருக்கின்றார். பச்சோं को बुद्धि के लिए खुराक है. குழந்தைகளுடைய புத்திக்கு ஞானந்தா சத்தான உணவு. புத்தி கித்னி பல்ட் தீகி. ஞானத்தால உங்களுடைய புத்தி எவ்வளோ பரிவர்த்தனை ஆகிவிடுகின்றது. जैसे गाय चाहता है सी नो इविल, अब बंदरों की तो बात नहीं. மகிமை பாடப்பட்டிருக்கின்றது. 3 குரங்கை காட்டி, ஒரு குரங்கு கண்ணு மூடி இருக்கிற மாதிரி, ஒரு குரங்கு வாய் மூடி இருக்கும், ஒரு குரங்கு காது மூடி இருக்கும். கெட்டதை பார்க்காது, கெட்டதை பேசாது, கெட்டதை கேட்காது. பட் இது உண்மையிலே குரங்குக்குண்டான உபதேசம் அல்ல. மனுஷி ஜெய்சி பந்தர் மிஷல் பஞ்சார். ஏன் குரங்கு காட்டி சொல்லப்பட்டிருக்குன்னா, மனிதனாக இருந்தாலும் ஆனா அவனுடைய புத்தி குரங்கு போல ஆகிடுச்சு. एप्स की मनुष्य से भेंट की जाती है. மனிதர்களோட என்ன சொல்றாங்க, முதல்ல ஆதியில மனிதன் குரங்கு மாதிரி இருந்தான், அப்புறம் தான் அதுல இருந்து மனிதன் வந்தான் எல்லாம் சொல்லிடுறாங்க. इसको कहा जाता है कांटों की जंगल. இதனை முட்கள் நிறைந்த காடுன்னு சொல்லப்படுகிறது. கித்னா ஏக் தோ को दुख देते. எவ்வளோ ஒருவர் இன்னொருவருக்கு துக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். अब तुम बच्चों को बुद्धि को खुराक मिल रही है. குழந்தைகளாக உங்களுடைய புத்திக்கு இப்ப என்ன கிடைக்குது? குராக், சத்தான உணவு கிடைக்குது. இது புத்தி கொண்டான உணவு. பேகத் கா பாப் குராக் தேரா. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை சத்தான உணவு கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஏக் படாய் ஹை, இஸ்கோ கியான் அம்ருத் பி கத். இது படிப்பாக இருக்கின்றது. இதனை ஞான அமிர்தம் என்றும் கூறப்படுகின்றது. கொய் ஜல் ஆதி நகி. அமிர்தம் என்றாலே உடனே தண்ணீர் நினைக்கிறாங்க. தண்ணிக்கான பேச்சல்ல.
आजकल सब चीजों को अमृत करे. இன்றைய காலத்துல அனைத்து பொருள்களையும் அமிர்தம்னு சொல்லிடுறார். கங்கா ஜல் கோபி அமிர்த் कहते. गंगा जलते கூட अमृतम சொல்றார். देवताओं को पैर धोकर पीते ही पानी रहते को भी अमृत अंजलि सम. தேவதைகளுடைய பாதங்களை கழுவி அந்த தண்ணீரையும் अमृतम என்றும் अंजलि என்றும் கூறுகிறார்கள். अंजलि जो लेते उसको ऐसा नहीं कहेंगे एक पतितों को पावन बनाने वाला है. அந்த அஞ்சலியை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களை நாம் பத்தீத்தத்திலிருந்து பாவனமாக ஆகிவிடுவார்கள் என்று கூற முடியாது. கங்கா ஜல் கிளை கத்தி பத்தீத் பாவனி. கங்கா ஜலத்தை சொல்லும் போது பத்தீத்த பாவனின்னு சொல்றான். கத்திகை மனுஷ மறைத்து கங்கா ஜல் முக்மீகோ. ஆக மனிதர்கள் இறக்கும் தருவாயில் இருக்கும்போது வாயில கங்கா ஜலம் ஊத்தினா அவங்க நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கிற ஒரு மானியத்தா இருக்கு. दिखाते अर्जुन ने बाण मारा अमृत जल पिलाया. பீஷ்மர் மரண படுக்கையில் இருக்கும்போது கங்கா ஜலம் வேணும்னு சொல்வாரு. உடனே அர்ஜுனன் அம்பு விடுவார். அந்த அம்பு விட்ட உடனே அங்க எந்த இடத்துல அவருக்கு அம்பு படுகின்றதோ அங்கிருந்து கங்கா ஜலம் வந்ததுன்னு காட்டுவாங்க. தும் பச்சிரே கோய் பான் அதி நகி சலாயா. ஆக அம்புகளை எய்தி நம்ம கங்கா ஜலத்தை ஒன்றும் உருவாக்குறது கிடையாது. एक गांव जहां बाण से लड़ाई कर. ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் எல்லாமே அம்பு வைத்துதான் சண்டையிடுவாங்களாம். वहां के राजा को ईश्वर का अवतार कहते. அந்த கிராமத்தில் உள்ள ராஜாவை அனைவரும் ஈஸ்வரனுடைய அவதாரம்னு சொல்வாங்களாம். பாக்கு தேச பக்தி மார்க்கே குரு. பாபா சொல்ற இவை எல்லாமே பக்தி மார்க்கத்துல குருமார்கள் கற்று தருகின்றது. சச்சா சச்சா சத்குரு ஏகி. உண்மையிலும் உண்மையான சத்குரு ஒருவர் தான். சர்வகா சத்கதி தாத்தா ஏகே ஜோ சப்கோ சாத் லே ஜா. அனைவருக்கும் சத்கதி தரக்கூடியவர் ஒருவர் தான். அவர்தான் அனைவரையும் தன்னுடன் அழைத்து செல்கிறார். பாக்கே சிவா வாபஸ் கோய் லே நஹி ஜா சக்தா. பாபாவை தவிர வேறு யாரும் நம்மை வீட்டிற்கு அழைத்து செல்ல முடியாது. பிரம்மே லீன் ஹோ ஜானே கி பாத் ஹி நஹி. பிரம்மம் சொல்லக்கூடிய பரந்தாமம் 6வது தத்துவத்துல எல்லாரும் போய் ஐக்கியமாயிடுவாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் தவறானது. एक नाटक बना हुआ है जो सृष्टि चक्र आदि फिरता. இந்த நாடகம் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது, உருவாக்கப்பட்டது. இது சுழன்று கொண்டே இருக்கும். वर्ल्ड की हिस्ट्री जाफी कैसे रिपीट होता अभी तुम जानते. இந்த உலக சரித்திர பூகோளம் என்பது எவ்வாறு மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகின்றது, இத பத்தி நீங்க புரிஞ்சுட்டீங்க. மனுஷத்தார் ஆத்மாயே अपने बाप रचता को नहीं जान. மனிதர்கள் அதாவது ஆத்மாக்கள் தன்னுடைய தந்தை படைப்பவர் தந்தை அவரை பற்றி அறியாம இருக்காங்க. ஜிஸ்கோ பி யாத் கர்த்தே ஓ காட் ஃபாதர். அவரை தான் ஓ காட் ஃபாதர் இறை தந்தைன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கே பாப் கோ பி கபி காட் ஃபாதர் நஹி கர். எல்லைக்குட்பட்ட தந்தையை ஒரு பொழுதோ காட் ஃபாதர்னு சொல்ல முடியாது. காட் ஃபாதர் அக்ஷர் பௌத் இஜ்ஜத் சே கர். காட் ஃபாதர் என்ற சப்தத்தை மிகுந்த மரியாதையோட சொல்றாங்க. உன்கிலே கெத்தி பத்தீத் பாவன் துக்கத்தா சுகத். அவரைத்தான் பத்தீத்த பாவன் என்றும் துக்கத்தை நீக்கி சுகத்தை தரக்கூடியவன் என்றும் கூறப்படுகின்றது. एक तरफ कहते वक्त दुख हरता सुख करता और फिर कोई दुख होता तो बच्चा आदि मर जाता तो कह देती ईश्वर ही सुख दुख दी. ஒருபுறம் அவருடைய மகிமை பாடும்போது துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவன் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஏதாவது துக்கம் ஏற்பட்டால், உதாரணமா குழந்தை இறந்து போச்சுன்னா உடனே என்ன சொல்றாங்க, ஈஸ்வரன் தான் சுகம் துக்கம் கொடுக்கிறாருன்னு சொல்லிடுறாங்க. ஈஸ்வரனே அமர பச்சா லேலியா ஏக்யாஹி. ஈஸ்வரன் என்னுடைய குழந்தையை எடுத்துட்டு போயிட்டாரு. இது என்ன? ஒரு பக்கம் துக்கத்தை நீக்கி சுகத்தை தரக்கூடியவர், இன்னொரு பக்கம் ஈஸ்வரன் தான் என்னுடைய குழந்தை எடுத்துட்டு போயிட்டாரு, என் குழந்தை இறந்துச்சு, ஈஸ்வரன் தான் துக்கம் கொடுக்கிறாரு அப்படி சொல்றாங்க. ஈஸ்வர்கோ ஃபிர் காலியா தே. அதுக்கப்புறம் ஈஸ்வரனையே நிந்தனை செய்யறாங்க. कहते भी है ईश्वर ने बच्चा दिया फिर अगर उनसे वापस ले लिया तो तुम रोते क्यों.
சொல்லும் போது ஈஸ்வரன் தான் குழந்தை கொடுத்தாருன்னு சொல்றீங்க. சோ அவர் தான் கொடுத்தாரு, அப்ப அவர் குழந்தைய வாபஸ் அழைச்சிட்டு போயிட்டாருன்னா அப்புறம் ஏன் அழுகிறீங்க? ஈஸ்வர் கே பாசி கயனா, ஈஸ்வரன் கிட்ட தான் அந்த குழந்தை போயிருக்கு. சத்தியமே கப் கோய் ரோத்தே நகி, சத்தியத்துல யாரும் ஒரு பொழுதும் அழ மாட்டாங்க. பாப் சம்சாத்தி ரோனிக்கு கோய் தர்கார் ஹி நஹி, பாபா புரிய வைக்கின்றார் அழுவதற்குண்டான விஷயமே இல்லை. ஆத்மா को अपने हिसाब किताब अनुसार जाकर पाठ बचा. இதை எப்ப ஆத்மாங்கிற ஞானத்தை புரிஞ்சுக்கிறோமோ, ரெண்டாவது ஒவ்வொரு ஆத்மாவுடைய கணக்கு வழக்கு அனுசாரமாக தான் பிறப்பு இறப்பு ஏற்படுகின்றது. இப்ப இறந்து போகுதுன்னு அந்த ஆத்மாவுடைய கணக்கு அந்த வீட்டுல முடிஞ்சிடுது. அப்ப அந்த கணக்கின்படிதான் எல்லாமே நடக்குதுன்னு புரிந்து கொண்டவர்கள் அழ மாட்டாங்க. ज्ञान न होने के कारण मनुष्य कितना रोते. ஞானம் இல்லாத காரணத்தினால மனிதர்கள் எவ்வளோ அழுகிறாங்க. ஜெய்சே பாகல் கோஜாத், ஒரு சிலர் பைத்தியம் போல் ஆயிடுறாங்க. एक तो बाप समझाते अम्मा मरे तो भी हलवा खाना है, बाप मरे तो भी हलवा खाना है, नष्ट मोहा होना. ஆனா இங்க நமக்கு என்ன பாபா புரிய வைக்கிறாரு? அம்மா இறந்துட்டாலும் அல்வா சாப்பிடணும், அப்பா இறந்துட்டாலும் அல்வா சாப்பிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறந்துட்டாங்களுக்கா வீட்டுல உட்காந்து அல்வா செஞ்சு சாப்பிடுறதுன்னு பாபா அந்த அர்த்தத்துல சொல்லல. நம்முடைய மனதுல அவர்கள் மீது இருக்கக்கூடிய மோகம் அழிந்து விட வேண்டும். நஷ்ட மோகா, மோகம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களும் ஒரு ஆத்மா, நானும் ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவுடைய பார்ட் முடிஞ்சிருச்சு, இப்ப அவங்களுடைய பார்ட் வேற இடத்துல ஆரம்பமாகுது. இந்த ஒரு விழிப்புணர்ச்சி இருந்ததுன்னா, உடல் என்பது ஒரு ஆடை தான், இந்த ஆடையை விட்டுட்டு அந்த ஆத்மா இன்னொரு ஆடை அணிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்ச்சி இருந்ததுன்னா இறந்த வீட்டுல யாருமே அழ மாட்டாங்க. அமரத்தோ ஏகி பேகத் கா பாபி தூசரனா கொய், எனக்கு இருப்பது ஒரே ஒரு எல்லையற்ற தந்தை தான், வேறு யாருமே இல்லை. ஐசே அவஸ்தா பச்சோம் கி ஹோனி சே, குழந்தைகளுடைய மனநிலை அவ்வாறாக இருக்க வேண்டும். மோகிஜித் ராஜா கா கதாபி சுனிஹினா, மோகத்தை வென்ற ராஜாவின் கதை கேட்டீர்கள் அல்லவா? ஒரு ராஜா ராணி மற்றும் அரண்மனையில் இருக்கக்கூடிய பிரஜைகள், வேலைக்காரர்கள் எல்லாருமே மோகத்தை வென்றவங்களாமா. ஒரு ரிஷி யோசிக்கிறாரு, இவங்களுக்கு எப்படி மோகம் இல்லைங்கிறது டெஸ்ட் பண்ணணும். அந்த இளவரசனை ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு, அந்த இளவரசன் இறந்தது போல அந்த இளவரசனுடைய தலை ஒரு மெழுகு பொம்மையை செஞ்சு இரத்த கரை பூசி ஒரு மிருகம் அத குழந்தைய கொன்னுடிச்சுங்கிறதுக்காக அந்த சன்னியாசி அரண்மனை கொண்டு ராஜா கிட்ட, ராணி கிட்ட, அங்க இருக்க பிரஜை கிட்ட இதெல்லாம் சொல்லுவார். ஆனா யாருக்குமே முகத்துல என்ன வராது? எந்த விதமான கவலையினுடைய ஒரு தோற்றமோ அழுகியே வராதாமா. அப்பதான் அந்த ரிஷி உணர்வு வராமா, இந்த ராஜ்யத்துல எல்லாருமே மோகத்தை வென்றவங்களா இருக்காது அப்படின்னு. சத்தியமி கவி துக்கி பாத் நஹி ஹோதி ஹே, சத்தியத்துல ஒரு பொழுதும் துக்கத்தின் விஷயமே இருக்காது. அக்கால மிருத்யு ஹோதி, அங்க அகால மரணங்கள் என்பதே ஏற்படாது. ந கபி அகால் மிருத்யு ஹோதி ஹி, அங்க ஒரு பொழுதும் அகால மரணம் இருக்காது. பச்சி சத்தியம் கால் பர் ஜீத் பாத்தே, இப்ப குழந்தைகள் நாம புரிஞ்சிட்டோம், நாம் காலன் மீது வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றோம். பாப்கோ மகா கால்பி கத்தே காலும் கா கால், பாபாவை மகா காலன் என்றும் காலனுக்கெல்லாம் மிகப்பெரிய காலன் என்றும் கூறப்படுகின்றது. தும்கோ கால் பர் ஜீத் பானிகே அர்த்தாத் கால் கப் காத்தா ரே, நீங்கள் காலன் மீது இப்பொழுது வெற்றி பெற வேண்டும். அதாவது மரணம் என்பது வரக்கூடாது. சத்தியத்துல மரணமே இருக்காது. மரணமில்லா வாழ்வுன்னு சொல்றாங்க. மரணமில்லா வாழ்வுங்கிறதுக்காக ஒரே உடல்ல நம்ம ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்கிறதுன்னு அர்த்தமே கிடையாது. ஒரு சிலர் அந்த அர்த்தத்தை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. மரணமில்லா பெருவாழ்வு, ஆத்மா அழியாது. அது 150 வருஷம் முடிஞ்சோன்னா ஒரு சட்டை கழட்டி ஒரு சட்டையை மாட்டிக்குது. அது ஒரு மரணமில்லா வாழ்வது, ட்ரெஸ் தான் மாறுதே தவிர ஆத்மா அஜரமர். அதனால பாபா சொல்ல, நீங்க மரணமற்ற வாழ்வை பெற வேண்டும் இங்க சத்தியுகத்துல. பட் அங்கேயும் நாம என்ன பண்றோம், அந்த 150 வயசு முடிஞ்ச உடனே ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்கு நம்ம போவோம். ஆனா அது மரணம் என்று அழுகியோ வேதனையோ அங்க இருக்காது. கால் ந ஆத்மாவுக்கோ ந ஷரீர்கோ காசக், காலன் ஆத்மாவையோ சரீரத்தையோ
சாப்பிட முடியாது. ஆத்மா ஏக் शरीर छोड़ दूसरा लेती है. ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு போகுது. உஸ்கோ कहते கால் காகையா. அத அவங்க என்ன சொல்றாங்க, மரணம் அவங்கள சாப்பிட்டுடுச்சு. பாக்கி கால் कोई चीज है नहीं. காலன் என்ற ஒரு தனி நபர் கிடையாது. மனுஷ மகிமா காத்தே रहते समझते कुछ. மனிதர்கள் மகிமை பாடுகின்றார்களே தவிர அதனுடைய அர்த்தம் பொருளை புரிந்து கொள்வதில்லை. அச்சுதம் கேசவம் बाप समझाते 5 विकार तुम्हारा बुद्धि को कितना खराब कर दिया. அச்சுதம் கேசவம் அப்படின்னு கூட மகிமை பாடுறாங்க. பட் அதனுடைய பொருள் அவங்களுக்கு தெரியல. காரணம் என்ன, 5 விகாரங்கள் என்பது மனிதனுடைய புத்தி ரொம்ப கெடுத்துடுச்சு. इस समय कोई भी बाप को नहीं जानते, इसलिए इनको आर्फन की दुनिया का. இந்த நேரம் யாரும் பாபாவை அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த உலகத்தை அநாதைகள் உலகம் என்று கூறப்படுகின்றது. கித்னா ஆபஸ் மே லட்தே ஜஹர்தே ரஹே. ஆக தந்தையை அறியாத காரணத்தினால அநாதைகளாக ஆகி ஒருவர் மற்றவரிடம் சண்டையிடுகின்றார்கள். एक सारी दुनिया बाबा का घर है. இந்த முழு உலகமே பாபாவின் வீடு. बाप सारी दुनिया के बच्चों को पति से पावन बनाने आता है. பாபா முழு உலகத்தில் உள்ள குழந்தைகளை பதீத்திலிருந்து பாவனமாக ஆக்க வருகின்றார். ஆதா கல பரோபர் பாவன் துனியா தீனா, பாதி கல்பம் பாவனமான உலகமாக இருந்தது அல்லவா. கத்தேவிகி ராம் ராஜா ராம் பிரஜா, மகிமை கூட பாடுகின்றார்கள். ராம் ராஜா ராம் பிரஜா. வஹா ஃபிர் அதரம் கி பாத் கைசே ஹோ. அங்க ராஜா எப்படி ராமராக இருக்கின்றாரோ பிரஜைகளோ ராமர் போலவே இருப்பார். அப்ப எல்லாருமே அந்த மாதிரி இருக்கும்போது அந்த உலகத்துல எப்படி அதர்மம் இருக்க முடியும். கிருத்தி வஹா ஷேர் பக்ரி இக்கட்டா ஜல் பீத்தி. அங்க ஆடும் புலியும் ஒரே ஓடையில தண்ணீர் குடிக்கும் என்று கூட சொல்லப்படுகின்றது. பிர் வஹா ராவன் அதி கஹா சே. அப்படிப்பட்ட உலகத்துல ராவணன் எங்கிருந்து வந்தான், சமஸ்தி நகி, புரிந்து கொள்ளாம பாடுறார். பாஹர் வாலே ஐசி பாத்தே சுன்கர் ஹன்ஸ்தே. சிலர் வெளி உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அயல் நாட்டினர்கள் நாம சொல்லக்கூடிய இந்த மாதிரி கதைகளை கேட்டு அவங்க சிரிக்கிறார். பாப் ஆக்கர் கியான் தேத்தே பத்தி துனியா ஹே. பாபா வந்துதான் இப்ப இந்த ஞானம் கொடுக்கின்றார். குழந்தைகளே, இது பதீத்த உலகம். अब प्रेरणा से पतितों को पावन बनाएंगे क्या. பதீத்தர்களை பாவனமாக ஆக்க தூண்டுதல் கொடுப்பதன் மூலமா ஆக்க முடியுமா. बुलाते ही पतित पावन आवो, जरूर भारत में ही आया था. பதீத்த பாவனரே வாருங்கள்னு அழைத்தீங்க. அப்ப அழைச்சீங்கன்னா கட்டாயம் நான் பாரதத்தில் தான் அவர் மேல பரந்தாமத்தில் இருந்துட்டு தூண்டுதல் கொடுத்து பாவன ஆக்குறது இல்லை. நேரடியாக நான் பாரதத்துல ஞானம் தருகிறேன். अभी कहते मैं ज्ञान का सागर आया हूं, तुम्हें आप समान मास्टर ज्ञान सागर बन. இப்ப தந்தை சொல்றாரு, நான் ஞான கடலான தந்தை வந்திருக்கின்றேன். குழந்தைகளாய் உங்களையும் எனக்கு சமமாக மாஸ்டர் ஞான கடலாக ஆக்குகின்றேன். பாப்போகி சச்சா சச்சா வியாஸ்க. பாபாவதா உண்மையிலும் உண்மையான வியாசர் என்று சொல்வோம். तो एक व्यास देव और तुम उनके बच्चे सुखदेव. நாம எல்லாம் யாரு, வியாஸ் தேவனுடைய குழந்தைகள் சுகதேவன். தும் அபி சுக்கே தேவதா பந்தி. இப்ப நீங்கள் சுகத்தை கொடுக்கக்கூடிய தேவதைகளாக ஆகிறீர்கள். சுக்கா வர்ஷா லே ரஹே ஹோ வியாசே. வியாசன்னு ஒரு ரிஷி அவங்க மகிமை பாடியிருக்காங்க. பட் இங்க பாபா நான் தான் வியாசன் சொல்றாரு. அந்த வியாசனுடைய குழந்தைகள் தான் நாம சுகதேவன் சொல்றாரு. அந்த வியாசராக இருக்கக்கூடிய பாபா நமக்கு சுகத்தின் ஆஸ்தியை தருகிறார். சிவாச்சாரியார், அவரை வியாசன்னு சொல்லலாம், சிவாச்சாரியான்னு சொல்லலாம். வியாஸ்கே பச்சே தும் ஹோ. நீங்கள் வியாசருடைய குழந்தைகள். परंतु मनुष्य मूंझ न जाए इसलिए कहा जाते शिव की बच्चे. வியாசன்னு சொல்லும் போது அவங்க புராண கதைகள்ல எழுதப்பட்டிருக்கூடிய வியாசரை நம்ம நினைச்சு கூடாதுங்கிறதுக்காக தான் சிவனுடைய குழந்தைகள்.
उनका असल नाम शिव है, அவருடைய உண்மையான பெயர் சிவன். ஆத்மா को जाना जाता है, परमात्मा को भी जाना. இப்ப நம்ம ஆத்மாவை பற்றியும் அறிந்து கொண்டோம், परमात्मा பற்றியும் அறிந்து கொண்டோம். वही आकर पति से पावन बनने की रास्ता बद. அவர்தான் பதீதர்களை பாவனமாக ஆக்கக்கூடிய வழிகாட்டாரு. கத்தி தும் ஆத்மாவும் का बाप சொல்றாரு, நான் தான் ஆத்மாக்களாகிய உங்களுடைய தந்தை. கத்தி அங்குஸ்டா மிஷால் ஹி. பாபா ஆரம்பத்துல ஆத்மா பத்தி சொல்லும் போது கட்டை விரல் மாதிரின்னு தான் சொன்னார். இத்தனி படாத்தோ யஹா ठहर भी न सके. ஆனா ஆத்மாங்கிறது அதி சூக்ஷ்மமானது. கட்ட விரல் மாதிரி பெருசா இருந்தா புருவ நெற்றியில அது எப்படி அமர முடியும்? வக்தோ बहु सूक्ष्म है, அது மிக சூக்ஷ்மமானது. டாக்டர் लोग भी माता माते आत्माओं को देखने के लिए, டாக்டர்ஸ் கூட ரொம்ப தலை உடைச்சுக்கிறாங்க, ரொம்ப கடின உழைப்பு முயற்சி செய்யறாங்க ஆத்மாவை பார்க்கணும்னு. பரந்து தேக் நஹி சக்தே. ஆனா ஆத்மாவை யாராலும் ஸ்தூல கண்களால பார்க்க முடியாது. ஆத்மாக்கு ரியலைஸ் கியா ஜாத், ஆத்மாவை உணரதான் முடியும். பாப் பூछते अब तुम अपने को आत्मा रियलाइज किया. பாபா குழந்தைகிட்ட கேட்கிறார், குழந்தையிலே நீங்க உங்க ஆத்மாங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டீங்களா? इतनी छोटी सी आत्मा में अविनाशी पार्ट नूंदा हुआ. ஆத்மா அதி சூக்ஷ்மமானது. ஆனா அந்த அதி சூக்ஷ்மமான ஆத்மாக்களுக்குள்ள அழியாத அதனுடைய பாகங்கள் பதிவாகி இருக்கின்றது. ஜெய்சே ஏக் ரெக்கார்டு, எப்படி ஒரு ரெக்கார்ட் பிளேயர்ல பாடல்கள் பதிவாயிருக்கோ அந்த மாதிரி ஆத்மால கூட அனைத்து விதமான 84 ஜென்மத்தினுடைய பதிவுகள் பதிஞ்சிருக்கு. பலே தும் தேக அபிமான் தே அபி தேக அபிமானி. நீங்க முன்னாடி தேகம் என்ற எண்ணத்தில் இருந்தீங்க, இப்ப நான் ஆத்மா என்ற எண்ணத்தில் இருக்கீங்க. தும் சாந்தே ஹோ அமர் ஆத்மா 84 ஜென்மம் கைசில். நீங்க அறிந்து கொண்டீர்கள் ஆத்மாவாகி நான் எப்படி 84 ஜென்மம் எடுக்கின்றேன். உன்கா எண்ட் நஹி ஹோத். இதற்கு ஒரு நாளும் முடிவு என்பதே கிடையாது. முடிவு வரும்போது திரும்பி ஆரம்பம், திரும்பி திரும்பி சுத்திட்டே. கை பூछते டிராமா கப்ஷே சுரு. ஒரு சிலர் கேட்கிறாங்க, இந்த டிராமா எப்படி இருந்து ஆரம்பமாச்சு? பரத்து எக்தோ அநாதிகி கபி வினாஷ் நஹி ஹோத். ஆனா இந்த நாடகம் என்பது ஒரு அநாதி, இது ஒரு பொழுதும் வினாசம் ஆகுவதில்லை. இன்கோ கஹா ஜாத்தா ஹி பனி பனாயி அவினாஷி வேர்ல்டு டிராமா. இதனை என்ன சொல்றோம்? ஆனது, ஆக்கப்பட்டது, அழியாதது இந்த உலக நாடகம். வேர்ல்டு கோபி தும் சாந்தி ஹோனா, உலகத்தை பற்றி நீங்க அறிந்து கொண்டீர்கள். जैसे अनपढ़ बच्चों को पढ़ाई दी जाती है, ऐसे बाप तुम बच्चों को पढ़ा. எப்படி ஒரு படிப்பறிவில்லாத குழந்தைகளுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார்களோ அதை போல பாபா நமக்கு படிப்பு சொல்லி தர்றார். ஆத்மா ஹி ஷரீர் துவரா படுத்தி. ஆத்மாதான் சரீரத்தின் மூலமா படிக்குது. ஏகே பத்தர் புத்தி கேலியே ஃபுட். கல்லு புத்தி போல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஞானந்தா தங்க புத்தியாக மாற்றக்கூடியது. ஞானந்தா சத்தான ஆகாரம், சத்தான உணவு. புத்திக்கோ சமஜ் மில்தினா, புத்தி இப்பதான் புரிந்து கொள்கின்றது. பச்சோं के लिए बाबा ने चित्र बनवाया. குழந்தைகளுக்காக தான் பாபா இந்த சித்திரங்களை உருவாக்கி இருக்காரு. பௌத் சஹஜ். இந்த சித்திரங்கள் மூலமா நம்ம மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப எளிமையான. त्रिमूर्ति ब्रह्मा विष्णु शंकर. त्रिमूर्ति ब्रह्मा विष्णु शंकर இந்த சித்திரங்கள்னார். अब ब्रह्मा को त्रिमूर्ति क्यों कहते? ब्रह्माவை त्रिमूर्तिன்னு ஏன் சொல்றீங்க? देव देव महादेव एक दो के ऊपर रखते. देव देव महादेव சொல்றார். अर्थ कुछ नहीं जानते. மகிமை பாடுறாங்க, நாமங்கள் உச்சரிக்கிறாங்க, சித்திரங்கள் இருக்கு, ஆனா அவர்கள் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. अब ब्रह्मा कैसे हो सकता है? ब्रह्मा त्रिमूर्ति ब्रह्मा இல்ல, त्रिमूर्ति சிவன் தான் சொல்ற. ஏன்னா தேவ் தேவ் மகாதேவ்னு சிவனை தான் பெருமை பாடுறாங்க. அப்போ மும்மூர்த்திகளுக்கும் மேலானவர் சிவன். जबकि ब्रह्मा को प्रजापिता कहा जाता. ब्रह्माவை சொல்லும்போது பிரஜாபிதான் தான் சொல்றோம்.
तो सूक्ष्म वतन में देवता कैसे हो सकता? சூக்ஷ்ம வத்தனத்தில் எப்படி தேவதைகள் இருக்க முடியும்? பிரஜாபிதா பிரம்மா தோ யஹா ஹோனி செய்ய. அவரை சொல்லும் போது பிரஜைகளுக்கு பிதான்னு சொல்றோம். அப்ப பிரஜைகளுக்கு பிதானா அவர் எங்க இருக்கணும்? பிரஜைகள் இந்த பூமியில இருக்கும்போது பிதாவும் இந்த பூமியில தான் இருக்கணும். तो सूक्ष्म वतन में भक्त देवता कैसे हो सकता है? एक बातें कोई शास्त्र में है ही नहीं. இந்த விஷயங்கள்லாம் எந்த ஒரு சாஸ்திரத்திலையும் எழுதப்படல. तो मैं इस शरीर में प्रवेश कर इन द्वारा तुमको समझाता. நான் இந்த சரீரத்தில் பிரவேசமாகி இவர் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கின்றேன். इनको अपना रथ बनाता. இவருடைய உடலை என்னுடைய ரதமாக ஆக்கிக் கொள்கிறேன். इनकी बहुत जन्मों के अंत में मैं आता. இவருடைய அநேக பிறவிகள் எடுத்து கடைசி பிறவில நான் வர்றேன். एक भी 5 विकार का संन्यास कर. இவர் கூட 5 விகாரங்களை சந்நியாசம் செய்கிறார். சந்நியாஸ் करने वालों को योगी ऋषि कहा. சந்நியாசம் செய்யக்கூடியவர்களை யோகி ரிஷி என்று சொல்லப்படுகின்றனர். अब तुम राज ऋषि हो. இப்பொழுது நீங்கள் ராஜ ரிஷிகள். तुम प्रतिज्ञा करते हो. நீங்க இப்ப பாபாட்ட உறுதிமொழி கொடுக்கிறீங்க. वक्त संन्यास लो तो गरबार छोड़ चले जाते. உலகத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசிகள் சந்நியாசம் சொல்லும் போது குடும்பம், வீடு, கடமை, தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. यहाँ तो स्त्री पुरुष इकट्ठा रहते कहते हम विकार में कभी नहीं. ஆனா பாபா நீங்க குடும்பத்துல எல்லாருடைய ஒன்னா இருக்கணும். கணவன் மனைவிய குடும்பத்துல இருக்கணும். பட் குடும்பத்துல வாழ்ந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? விகாரத்துல போகக்கூடாது. மூல் பாத் விகார் கி. முக்கியமான விஷயமே என்ன? விகாரங்களை நம்ம சந்நியாசம். அவங்க உடல் ரீதியாக சந்நியாசம் சொல்லிட்டு போயிடுறாங்க. நமக்கு பாபா உள்ளத்தின் மூலமாக மனப்பூர்வமாக விகாரங்களை நாம சந்நியாசம் பண்ணணும். तुम जानते हो शिव बाबा रचिता वक्त नया रचना रचती. நாம இப்ப புரிந்து கொண்டோம் शिव பாபா படைக்கக்கூடியவர். அவர் இப்ப புதிய உலகத்தை படைக்கின்றார். बीज रूप सच्चित आनंद का सागर ज्ञान का सागर. அவர் விதை ரூபமானவர். சச்சித் ஆனந்த கடலாக ஞான கடலாக இருக்கிறார். ஸ்தாபனா பாலனா வினாஷ் கைசே கர்த்தே பாப் கி சத். ஸ்தாபனை, பாலனை, வினாசம். இந்த 3 செயல்கள் அவர் எப்படி செய்யறாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். इन बातों को मनुष्य जानते नहीं. இந்த விஷயங்கள் எதுவுமே மனிதர்களுக்கு தெரியாது. तुम बच्चे अभी इन सब बातों को जानते. குழந்தைகளாக நீங்க இப்போ இந்த விஷயங்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டீர்கள். इसलिए सबको समझा सकते हो. ஆதலால் இதை பற்றி நீங்க அனைவருக்கும் புரிய வைக்கலாம். अच्छा, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம். फर्स्ट पॉइंट, हर एक आत्मा का हिसाब किताब अपना अपना. ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய கணக்கு வழக்கம் தனித்தனியான. इसलिए कोई शरीर छोड़ता तो रोना नहीं. ஆகவே யாராவது உடலை விட்டு சென்று விடுகிறார்கள், இறந்து விடுகிறார்கள் என்றால் நாம் அவர்களை நினைத்து அழக்கூடாது. பூரா நஷ்ட மோக பண்ண. முழுமையாக மோகத்தை வென்றவர்களாக ஆக வேண்டும். புத்தி में रहे हमारा तो एक बेहद का बाप दूसरा न कोई. புத்தியில நாம் இதை சிந்தனையில வைக்கணும். எனக்கென்று இருக்கக்கூடியவர் ஒரே ஒரு எல்லையற்ற தந்தை, வேறு எவரும் இல்லை. இரண்டாவது பாயிண்ட், 5 विकार जो बुद्धि को खराब करता है उनको त्याग कर. 5 விகாரங்கள் தான் புத்தியை கெடுக்கின்றது.
ஆதலால் அதனை நாம் தியாகம் செய்ய வேண்டும். சுக் கா தேவதா பன் சப்கோ சுக் தீனா, சுகத்தின் தேவதைகளாக ஆகி அனைவருக்கும் சுகத்தை தர வேண்டும். கிசிகோ துக் நஹி தே, யாருக்கும் நீங்க துக்கத்தை தரக்கூடாது. वरदानम, रहम की दृष्टि द्वारा घृणा दृष्टि को समाप्त करने वाला नालेजफुल भव. கருணையின் பார்வையின் மூலமாக வெறுப்பான பார்வையை முடிவடைய செய்யக்கூடியவர்கள் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகுக. जो बच्चे एक दो को संस्कार को जानकर संस्कार परिवर्तन करने के लगन में, குழந்தைகளாகி நீங்கள் ஒருவர் மற்றவருடைய சன்ஸ்காரத்தை அறிந்து கொண்டு சன்ஸ்காரத்தின் பரிவர்த்தனையில் ஈடுபட வேண்டும். கபி ஏக் நஹி சோச்சோ ஏக் தோ ஹை ஹி ஐசா ஹே, உன்கோ கங்கே நாலேஜ்ஃபுல், ஒரு பொழுதும் நாம் பிறரை இந்த மாதிரி சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஏக் தோ ஹி ஐசா, இவர்கள் எப்பொழுதுமே இப்படித்தான், அப்படி சொல்லக்கூடியவர்களே நாலேஜ்ஃபுல்னு சொல்ல முடியுமா? வே ஸ்வயம் கோ தேக்தே அவர் நிர்விகன், தன்னைத்தானே நம்ம பார்க்கணும், நிர்விகனமா இருக்கணும். உनको संस्कार बाप के समान रहम दिल होता, அவர்களுடைய சன்ஸ்காரம் தந்தைக்கு சமமாக கருணை உள்ளம் கொண்டதாக இருக்கும். रहम की दृष्टि घृणा दृष्टि को समाप्त कर देती, இரக்கமான பார்வை என்பது வெறுப்பான பார்வையை முடிவடைய செய்கின்றது. ஐசி ரஹம்தில் பச்சே கபி ஆபஸ் மே கிட் கிட் நஹி, அப்படி கருணை உள்ளம் கொண்ட குழந்தைகள் ஒரு பொழுதும் தங்களுக்குள் சண்டையிட மாட்டார்கள். ஓ சப்புத் பன்கர் சப்புத், அவங்க பாபாக்கு உண்மையான குழந்தையாக ஆகி பாபா சொல்வதை நடைமுறைப்படுத்தி நல்ல சான்றிதழ் காட்டுவார்கள். स्लोगन, सदा परमात्मा चिंतन करने वाला ही बेफिक्र बादशाह है, उनके किसी प्रकार की चिंतन नहीं हो सकता. சதா பரமாத்மாவுடைய சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் கவலையற்ற ராஜாவாக இருப்பார்கள். அவர்கள் எந்த விஷயத்துக்காகவோ கவலைப்பட மாட்டார்கள். மாத்தேஸ்வரி ஜி கா அன்மோல் மகாவாக்கியம். இன்னைக்கு மாத்தேஸ்வரி அவர்கள் கூறிய விலை மதிப்பற்ற மகா வாக்கியங்கள். अखंड ज्योति तत्व साइलेंस लार्ज और साकारी दुनिया प्ले ग्राउंड है. அகண்ட ஜோதி தத்துவம், பரந்தாமம் என்று சொல்லக்கூடிய ஆத்மாக்களுடைய வீடு, அமைதி நிறைந்த உலகம். இந்த சாக்கார உலகத்தை அம்மா என்ன சொல்றாங்க? प्ले ग्राउंड, விளையாட்டு மைதானம். आत्माओं का निवास स्थान अखंड ज्योति महातत्व है. ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய இடம் அகண்ட ஜோதியான மகா தத்துவம். ஜஹா இஸ் ஷரீர் கே பார்ட் से मुक्त है. அங்கு யாருமே ஷரீரத்தோடு இருக்க மாட்டாங்க, எந்த பார்ட்டும் பிளே பண்ண மாட்டாங்க, ஜோதி பிந்து சுரூபமாக தான் இருப்பாங்க. ஆத்தா துக் சுக் சே ஞாரி, அந்த உலகமே துக்கம் சுகம் என்பதிலிருந்து விலகிய விடுபட்ட ஒரு உலகம். அவஸ்தா மிக ஜிஸ்கோ சைலன்ஸ் லார்ஜ், ஆக அங்க யாரும் துக்கத்தையோ சுகத்தையோ எதையும் அனுபவிக்க மாட்டாங்க. அதுல இருந்தெல்லாம் விடுபட்ட தன்மையில் இருக்கக்கூடிய உலகம். ஆகவே அந்த உலகத்தை அமைதி நிறைந்த உலகம் என்று சொல்லப்படுகின்றது. आत्माओं का शरीर सहित पार्ट बजाने की स्थान प्ले ग्राउंड एक साकारी. ஆத்மா உடல் என்பதை அணிந்து கொண்டு தன்னுடைய பாகத்தை நடிக்கக்கூடிய இடம் இந்த சாக்கார உலகம். இதனை விளையாட்டு மைதானம் என்று சொல்லப்படுகிறது. तो मुख्य दो दुनिया है, एक निराकारी दुनिया, दूसरी साकारी. ஆக முக்கியமான உலகமே இரண்டு உலகம்தான். ஒன்று நிராகாரமான உலகம், அகண்ட ஜோதிமயமான உலகம், அமைதியான உலகம், ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய உலகம். இன்னொன்று சாக்காரி துனியா. இந்த சாக்கார உலகத்தில் தான் ஆத்மா உடல் என்பதை அணிந்து கொண்டு செயல்கள் புரியுது. ஆகவே இதை விளையாட்டு மைதானம் சொல்லும்.
दुनिया वाला तो सिर्फ कहानी मात्र कहते, परमात्मा रचता है, पालन करता है, संहार करता है. உலகத்தினர் மகிமை மட்டும் பாடுறாங்க. பரமாத்மா படைப்பவர், பாலனை செய்பவர், சங்கார் அழிக்கக்கூடியவர்னு சொல்றாங்க. கிலாத்தாகே மாத்தாகே ஜல்வாத்தாபி வகிஹே, அவர்தான் நமக்கு உணவு கொடுக்கின்றார், அவர்தான் இறக்க வைக்கின்றார், அவர்தான் எரிக்கின்றார் என்றெல்லாமே சொல்லிதான். तो दुख सुख देने वाला वही है. சுகமும் துக்கமும் ரெண்டுமே அவர் தான் கொடுக்கிறாரு. जब कोई को दुख आते कहते प्रभु तेरा बान मीठा लगे. யாருக்காவது துக்கம் வந்துருச்சுன்னா உடனே என்ன சொல்றாங்க, ஓ பிரபுவே, அந்த பகவான் தான் துக்கமும் கொடுக்கிறாரு அப்படின்னு கருதுறாங்க. யதார்த்த கியான், அவர்தான் சுகமும் துக்கமும் கொடுக்கிறாருன்னு சொல்றது சரியான ஞானமா? அது முறையற்ற ஞானம். क्योंकि कोई परमात्मा का काम नहीं. துக்கம் கொடுப்பது பரமாத்மாவுடைய காரியம். யாராவது மனிதர்கள் இறந்துடுறாங்க, அந்த மனிதனை எரிக்கிறாங்க, இதெல்லாம் அவர் செய்யக்கூடிய காரியம் அல்ல. பரமாத்மா துக்க ஹர்த்தா ஹே, பரமாத்மா துக்க ஹர்த்தா ஹே, துக்க கர்த்தா நே. பரமாத்மா துக்கத்தை நீக்கக்கூடியவரை தவிர பரமாத்மா துக்கத்தை கொடுப்பவர் அல்ல. जन्म लेना, जन्म छोड़ना, दुख सुख भोगना हर एक मनुष्यात्मा का संस्कार है. பிறப்பெடுப்பது, மரணம் அடைவது, துக்கம் சுகம் அனுபவிப்பது, இது எல்லாமே எதனுடைய அடிப்படையில? அந்தந்த ஆத்மாவுடைய संस्कारத்தின் அடிப்படையில. शरीरिक जन्म देने वाला मात पिता है. शरीरத்துக்கு பிறப்பு தரக்கூடியவர்கள் தாய் தந்தை. जो भी कर्म बंधन अनुसार बाप बेटा के संबंध में आते, இதெல்லாமே கர்ம பந்தனத்தின் அனுசாரமாக ஒரு தந்தைக்கு குழந்தையாக பிறக்கிறாங்க, சம்பந்தம் ஏற்படுகின்றது. इसी रीति आत्माओं का पिता फिर परमात्मा बाप है. எப்படி சரீரத்தை ஒரு தந்தை தாய் தந்தை கொடுக்கின்றார்களோ அதே போல ஆத்மாவுக்கு தந்தை பரமாத்மா. वो बेहद की रचना स्थापना पालना करता है. அவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற காரியத்தை செய்தார். कैसे वो अपना 3 रूप ब्रह्मा विष्णु शंकर की रचिता है, फिर इनके आकारी रूप द्वारा देवी सृष्टि की स्थापना, असुर दुनिया का विनाश, फिर देवी दुनिया पालन करवाता है. அவர் 3 ரூபமான பிரம்மா விஷ்ணு சங்கர் இம்மூவரின் மூலமா படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற காரியத்தை செய்தார். தெய்வீக உலகத்தை படைக்கின்றார், தெய்வீக உலகத்தை பாலனை செய்கின்றார், அசுர உலகத்தை விநாசம் செய்கிறார். பரமாத்மா के 3 काम बेहद के, பரமாத்மாவுடைய இந்த 3 காரியங்களும் எல்லைக்கு அப்பாற்பட்டது. பாக்கி एक सुख दुख जन्म मरण कर्म अनुसार ही. மற்றபடி மனித ஆத்மாக்கள் சுக துக்கம் அடைவது, பிறப்பு இறப்பு பெறுவது, இவைகள் எல்லாமே அவங்களுடைய கர்மத்தின் அனுசாரமாக சன்ஸ்காரத்தின் அனுசாரமாக தான் நடைபெறுது. தவிர யாராவது இறந்துட்டாங்கன்னா பரமாத்மா இவரை கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆக நாம் யாருக்கும் துக்கம் கொடுக்கறதே கிடையாது. பரமாத்மா சுக் தாத்தா ஹே, वो कोई अपने बच्चों को दुख नहीं दे. பரமாத்மா சுகத்தின் வள்ளலாக இருக்கின்றார். அவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு பொழுது துக்கத்தை தரமாட்டார். ஓம் சாந்தி. தாதிஜி எப்பொழுதும் யக்ய ஸ்நேகியாகவும் மற்றும் யக்ய ரக்ஷக்காகவும் இருந்தார்கள். பாபாவை பற்றியோ யக்யத்தை பற்றியோ அல்லது பரிவாரத்தை பற்றியோ எப்பொழுதாவது யாராவது நிந்தனை செய்தார்கள் என்றால் அவற்றை தாதியால் கேட்டு கொண்டிருக்க முடியாது. அதை மகா பாவம் என்று நினைப்பார்கள். யக்யத்தை பற்றி தப்பாக பேசுறது கூட பாவ செயல். தாதியினுடைய புத்தியில் எப்போதுமே இதுதான் இருந்தது. இந்த யக்யம் நம்முடையது, பிதாவினுடைய யக்யம். இந்த யக்யத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். யாருமே ஈஸ்வர நியமத்தையோ மரியாதையோ மீறி யக்யத்திற்கு பாபாவிற்கு அவப்பெயர் ஏற்படுத்திவிடக்கூடாது என்றும் நினைப்பார்கள். ஒருவேளை
யாராவது பிராமணகுல மரியாதையை மீறி இருந்தால் அதற்கு சக்தி சொரூபமாகிவிட்டு அதற்கான முடிவை எடுப்பார்கள். சாக்கார பாபா எல்லாமே செய்தும் தன்னை மறைத்து கொண்டார், குப்தமாக தான் வைத்திருந்தார். ஆனால் பாபாவை குப்தமாக இருக்க விடலை தாதிஜி. யக்கத்தின் மீதும் பாபாவின் மீதும் அளவு கடந்த அன்பு தாதிக்கு இருந்தது. அந்த அன்பில் தாதி முழு உலகத்தையுமே பலியாக்கினார்கள். ஆனால் முழு உலகத்துக்குமே பாபாவுடைய செய்தியை கொண்டு போய் சேர்த்தாங்க. இந்த மகான் யஜ்யத்தை பாதுகாக்கணுங்கிறது மனசார இருந்துச்சு, உள் மனசிலிருந்து அவங்களுக்கு இருந்தது. மனசார அதை பாதுகாத்தார்கள். யஜ்ய சேவிக்காக எத்தனை ஆத்மாக்களை தாதிஜி லாயக்காக்கி இருக்கிறாங்க. அப்புறம் தாதிக்கு எப்போதுமே இந்த ஒரு லட்சியம் இருந்தது, இது ஷிவ் பாபாவுடைய பண்டாரா, இந்த பண்டாரா எப்போதுமே நிறைந்திருக்கணும், இந்த பண்டாராவில் எந்த விதமான குறைபாடு என்பது இருக்கக்கூடாது என்றும் நினைப்பார்கள். ஸோ அப்படி நினச்சதுக்கு காரணம் என்ன? இது பகவானுடைய யஜ்யம், சாதாரணமான யஜ்யம் இல்லை. அதனால் அந்த எண்ணமானது தாதிக்கு இருந்தது. அதனால் நாம் கூட இந்த யஜ்யத்தினுடைய மகத்துவம் என்ன என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த யஜ்யம் யாருக்காக இயங்கி கொண்டிருக்கிறது? நம்ம ஒவ்வொரு ஆத்மாவினுடைய முன்னேற்றத்துக்காக, மாற்றத்துக்காக, விஸ்வ சேவை செய்வதற்காக தான் இந்த யஜ்யமானது இயங்கிட்டு இருக்கிறது. அதில் இந்த யஜ்யத்தை நம்ம பர்பூரா வைக்க வேண்டியதும் நம்ம ஒவ்வொரு ஆத்மாவினுடைய கடமையாகும். அச்சா, நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.